மக்களுக்கு பயனுள்ள தகவல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, கடையில போய் நம்ம அரிசி வாங்கினவங்களுக்கு தெரியும் அரிசியோட விலை வந்து எவ்வளவு இருக்குன்றத. போன வருஷத்தை விட இந்த வாட்டி 26% வந்து அரிசியோட விலை வந்து ஏறி இருக்கு. அதை குறைக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அரிசி அவங்க பிராண்ட்லேயே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பாரத் அரிசின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு கிலோவே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 29 ரூபா தான். ஆனால் இப்போ நீங்கள் கடையில் போய் அரிசி நீங்கள் வாங்க போனீங்கன்னா ஒரு கிலோவே வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபா 60 ரூபா கிட்ட இருக்கு. பாரத் அரிசினா என்ன, பாரத் அரிசியோட என்னென்ன பொருட்கள் வந்து விற்க போறாங்க, அது எங்கே வாங்கணும், அது எப்படி வாங்கணும், அது எவ்வளவு ரூபாய் பிரைஸ் எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி. இந்த அரிசி பாரத் அரிசினா என்ன அப்படின்றத நான் வந்து சொல்றேன். அதாவது பாரத் அரிசினா வந்து மத்திய அரசாங்கத்தால வந்து விற்கக்கூடிய அரிசின்னு வந்து சொல்லப்படுங்க. இந்த அரிசி நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியா வந்து ஒரு கிலோ வந்து 29 ரூபா. இந்த ஒரு அரிசி உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 கிலோ ஒரு பேக்கேஜா கிடைக்கும், இல்லைன்னா 10 கிலோ பேக்கேஜா வந்து உங்களுக்கு கிடைக்கும், மூட்டையா வந்து கிடைக்கும். நீங்க எது வேணுமோ அதை நீங்க வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவையை பொறுத்து. அதே மாதிரி இதோட சேர்ந்து இன்னும் 2 பொருட்கள் வந்து விற்க போறாங்க. அதாவது பருப்பு, பாரத் பருப்பு வகைகள், அது வந்து ரேட் வந்து ஒரு கிலோ வந்து 60 ரூபான்னு வந்து கணக்கு வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி கோதுமை வந்து ஒரு கிலோ வந்து பாத்தீங்கன்னா 27 ரூபான்னு வந்து விற்க போறாங்க. ஓகேவா, இது ரெண்டும் வந்து மூணுமே வந்து விற்கப்பட போகுது. அடுத்த வாரத்துல இருந்து நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரத்துல இருந்து விற்பனை வந்து ஆரம்பிக்க போறதா மத்திய அரசாங்கத்தால் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. சரி, நிறைய பேருக்கு ஒரே கேள்வியா இருக்கும், இது எங்கே நாங்க வாங்குறது, எப்படி வாங்குறது? ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நிறைய கவுண்டர்களை நாடு முழுக்க இருக்கக்கூடிய கவுண்டர்கள் வச்சு இதை வந்து நாங்கள் விற்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கவுண்டர்கள் வந்து மத்திய அரசாங்கத்தால வந்து தனியாக வந்து தொடங்கப்பட்டு அதில் விற்பாங்களா இல்லை ரேஷன் கடையில் விற்பாங்களான்றது தெரியலை. அதே மாதிரியே வேனு, ஒரு வண்டியை வச்சு எப்படி இந்த காய்கறிகள்லாம் தெருவுகளுக்கு வித்துட்டு வருவாங்க, அது மாதிரி வண்டியை வச்சு அதில் அந்த அரிசி எல்லாத்தையும் வச்சு தெருவா வந்து வித்துக்கிட்டு வரதா வந்து சொல்லியிருக்காங்க. வேன் மூலியமா வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கே கொண்டு வந்து கொடுக்குற மாதிரியே வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு வந்து தெரியல. அதே மாதிரி ஆன்லைன் டெலிவரியுமே வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியா இந்த அமேசான், பிளிப்கார்ட்லாம் வந்து இருக்கு பாத்தீங்களா, நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் ஆப், அந்த ஆப்லலாம் வந்து விற்க போறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான். நான் இது வரைக்கும் ஏகப்பட்ட விஷயம் நான் இது வரைக்கும் அலசி ஆரம்பிட்டேன். இது வந்து எங்கே விற்கிறாங்க, எப்படி விற்கிறாங்கன்னு இது வரைக்கும் அந்த அளவுக்கு எனக்கு தகவல் வந்து கிடைக்கல. ஆனா வந்து இது வரைக்கும் நான் தேடினது இதுதான் வந்து கிடைச்சிருக்கு. இப்படிதான் வந்து விற்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு கடைகள்லையுமே வந்து கிடைக்குன்றது தான் நான் தேடின தகவல் வரைக்கும். அதாவது நிறைய உங்களோட தெருவில் இருக்கக்கூடிய பொட்டி கடை, இப்படி எல்லா கடைகளையுமே, பெரிய சூப்பர் மார்க்கெட்லேருந்து எல்லா கடைகள்லையுமே வந்து இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் வந்து மத்திய அரசாங்கத்தால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட விற்பனை பண்றதுக்காண்டி 5 லட்சம் டன் அரிசியை வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க விற்பனை பண்றதுக்காண்டியா மத்திய அரசாங்கத்தால. சிம்பிளா சொன்னா மோடி அரசாங்கத்தால் இது பண்ணப்பட்டிருக்கு. என்ன பண்றாருன்றத பொறுத்திருந்து பார்ப்போம் மோடிஜி.